யானைகள் மிக அழகான விலங்கு. மிகவும் புத்தி கூர்மை கொண்ட இந்த விலங்கு அதன் அதிக எடையால் மட்டுமல்லாமல் பாசத்தினாலும் அனைவரையுமே மிஞ்சிவிடுகின்றன. தாய் யானையை இழந்த குட்டி யானை ஒன்றின் தவிப்பும் அப்படித்தான் இருந்தது கோவையில். கண்டோர் கலங்கி கதறி அழுத பாச போராட்டம் இன்று முடிவுக்கு வந்தது. கோவையை அடுத்த நரசிபுரம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக குட்டி யானையுடன் தாய் யானை ஒன்று உலவி வந்தது. தான் எதுவும் சாப்பிடாமல் குட்டி யானைக்கு மட்டும் உணவூட்டி வந்த இந்த தாய் யானையை போலுவாம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட வனக்காவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த சூழலில்தான் செவ்வாயன்று காலையில் நரசிபுரம் அருகே உள்ள மூங்கிப்பள்ளம் ஓடையில் தாய் யானை கீழே விழுந்தது. விழுந்த 2 மணி நேரத்தில் தாய் யானை உயிரிழந்தது. இதை கண்டு அருகே செல்ல முயன்ற வனத்துறையினர் உள்ளிட்ட எவரையும் குட்டி யானை நெருங்க விடாமல் விரட்டியது. இரண்டு வயது மதிக்கத்தக்க அந்த குட்டி யானை தாய் யானை இறந்தது தெரியாமல் அதனை எழுப்ப முயல்வதும் அதன் மீது பாசத்துடன் ஏறி விளையாடுவதுமாக இருந்தது. நாள் முழுவதும் குட்டி யானை யாரையும் நெருங்க விடாத சூழலில் குட்டி யானையை விரட்ட சாடிவயல் யானைகள் முகாமில் இருந்து கும்கி யானை பாரி வரவழைக்கப்பட்டது. எனினும் குட்டி யானையை விரட்ட முடியவில்லை. குட்டி யானையின் தாய்ப்பாசம் கண்டு அங்கிருந்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த சூழலில் குட்டி யானை விலகியிருந்த சிறு இடைவெளியில் தாய் யானையின் இறப்புக்கான காரணம் பற்றி கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர். காஸ் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்ததில் உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி இறந்துருக்கு அனிமல். உள்ள ரிப் ஃப்ராக்சர் ஆகி உள்ளே வந்துட்டு லங் பங்க்சர் ஆகி உள்ள தொராசிக் கேவிட்டி ஃபுல்லாக ப்ளீடிங். அதனால உடம்புல ரத்தம் எல்லாம் உள்ளே போனதுனால அனிமல் இறந்துருக்கு. தாய் யானையின் உடற்கூறுகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. தாயை பிரிந்தாலும் அந்த குட்டி யானை தொடர்ந்து அதே இடத்திற்கு வரும் என்பதால் இனி குட்டி யானையை பாதுகாத்து வனத்துக்குள் அனுப்பும் முயற்சிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அந்த டீம் வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக அதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஒரு 13 மெம்பர் ஹேர்டு வந்து உள்ளே இருக்குது. அந்த ஹேர்டில் போய் இது ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்கள அந்த டீம் வந்து இந்த ஒர்க்குக்காகவே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அந்த ஹேர்டில் போயிட்டு இதை ஜாயின் பண்ண வைக்கிறது அவங்களோட டியூட்டி. நோய்வாய்ப்பட்டு இறந்த தாய் யானை அதே இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. 2 தினங்களாக தாய் சேயின் பாசத்தையும் பரிதவிப்பையும் பார்த்த மக்களின் மனதை விட்டு துயரம் அகலவில்லை. கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட வனச்சரகத்தில் மட்டும் கடந்த 2 வாரத்தில் 6 காட்டு யானைகள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளன. தாயை பிரிந்து வாடும் இந்த குட்டி யானையை வனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பணியில் வனத்துறை முழுமூச்சாக ஈடுபட்டுள்ளது. பிள்ளை பாசம் என்றால் என்ன என்பதை இந்த குட்டி யானையின் தவிப்பு உணர்த்தி இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த ஊர் மக்கள். ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் புதிய தலைமுறைக்காக ஜே மார்ட்டின்.